வெப் ஏபிஐன்னு வந்தாவே அது டெஸ்டிங்கும் டாக்குமெண்டேஷனும் வந்து பிரிக்கவே முடியாதுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வந்து டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டூல்ஸ் தேவை, எதுக்காக அந்த டெஸ்டிங், அதுக்கான ஃப்ரேம்வொர்க், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் டெஸ்டிங்கில். இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது, அதோட பயன்பாடுகள், அதோடைய டாக்குமெண்டேஷன், அதோடைய பயன்பாடுகள், ஏபிஐக்கு இது எப்படி லிங்க் பண்ணுறாங்க, இது மாதிரி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெப் ஏபிஐ இருக்குங்க. சார் அது ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா, அதை பற்றி நான் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அந்த டெஸ்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. டெஸ்டிங்னா அந்த வெப் ஏபிஐ ஒழுங்காக வேலை செய்தா, நான் கொடுத்த ஒரு இன்புட்டு அதுக்கு ஒழுங்காக அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் டாக்குமெண்டேஷனா, சார் ஒரு லிங்க் தான் இருக்குது, இந்த லிங்க் என்ன பண்ணணும், நான் என்ன அனுப்பணும், என்ன எனக்கு வரும், இதை பற்றி ஒரு டீட்டெயில் வேணும் இல்லைங்களா, அதுதான் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நாம் இப்போ பார்க்குறது வந்து வெப் ஏபிஐயோட டெஸ்டிங்க. 4 வகையான டெஸ்டிங் முக்கியமாக ஏபிஐ பண்ணுவாங்க. அந்த ஏபிஐ இருக்குல்ல, அந்த URL லிங்க் இருக்கு இல்லையா, அதை ஒழுங்காக வேலை செய்தாலும் 4 வகையாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்னா என்னங்க, அந்த ஒவ்வொரு யூனிட்டும் லாகின் பேஜ், லாகின்கான URL வேலை செய்தா, இன்பாக்ஸ்க்கான URL வேலை செய்தா, சென்ட் ஐட்டம்கான URL வேலை செய்தா, ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் பண்ணுறதா யூனிட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுங்காக வேலை செய்தா, நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், ஏன் இன்பாக்ஸ் தான் வருதுன்றது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. மூணாவது இன்டகிரேஷன் டெஸ்டிங். இந்த ஃபார்மும் அந்த ஃபார்மும் ஒழுங்காக இன்டகிரேட் ஆகி ஒர்க் ஆகுதா இல்லையான்ற இன்டகிரேஷன் டெஸ்டிங். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுங்க. 10 பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஒழுங்காக வேலை செய்தாப்பா. 20 பேர் வேலை செய்கிறாங்க, அப்போ எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து ஏபிஐ டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னா வந்து போஸ்ட்மேன். ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறது முக்கியமான டூல் இந்த போஸ்ட்மேன்ற டூலுங்க. இது இல்லாமல் மீட்டருங்க, சோப் UI அண்ட் பை டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 4த்துல எதனா ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம ஏபிஐ டெஸ்டிங் சூப்பராக பண்ணலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஏன்னா வந்து ஏபிஐ டெஸ்டிங்கான ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஏபிஐ டெஸ்டிங்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது ஃப்ரேம் ஒர்க்னா என்னங்க, நான் ஒரு டெஸ்டிங் பண்ணுறேன், அந்த டெஸ்டிங் பண்ணுறதே வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுதுங்க. யூனிட் டெஸ்ட்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது டூல் தான், இதுவுமே ஒரு டூல் தாங்க. இன்னும் அட்வான்ஸுங்க, நார்மல் டெஸ்டிங்கை விட இது அட்வான்ஸுங்க. யூனிட் டெஸ்ட்னு ஒரு டூல் இருக்குது, பை டெஸ்ட்னு ஒரு டூல் இருக்குது, ஜெஸ்ட்னு ஒரு டூல் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் டூல் மூலமாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வருங்க. என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் எரர் செக் பண்ணலாங்க. செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி, அப்படியே இதில் எதாவது ஹேக்கிங் பண்ண முடியுமா அதையும் செக் பண்ண முடியுங்க. இது இல்லாமல் வந்து கண்டினியூஸ்லி இன்டகிரேட் அண்ட் டெஸ்ட்டுங்க. இது டெவாப்ஸை சப்போர்ட் பண்ணுதுங்க. அதாவது நீ சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து புதுசாக அப்டேட் அதுவே பண்ணிக்கும், ஓகேவா, அதையும் டெஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாமே பண்ணுறதா வந்து இந்த டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்கோட அட்வான்டேஜுங்க. சரி, பட் டெஸ்டிங்கை பற்றி முடிச்சாச்சுப்பா. சார் இந்த ஏபிஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், இந்த ஏபிஐ என்ன பண்ணுது, இந்த ஏபிஐ என்ன பண்ணுதுன்னு தெரியுமா, அதுக்கு தான் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. ஏபிஐக்கான ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் கைட் டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. டுட்டோரியல் டாக்குமெண்டேஷன். ஒரு கம்பெனிக்காரன் ஒரு வெதர் ரிலேட்டடாக, ஒரு கிளைமேட் ரிலேட்டடாக ஒரு ஏபிஐ பண்ணுறான்னா வந்து இந்த மாதிரி 3 வகையான டாக்குமெண்டேஷன் வச்சுருப்பான். ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷனுங்க, கைட் டாக்குமெண்டேஷனுங்க, டுட்டோரியல் டாக்குமெண்டேஷனுங்க. சார் முதல்ல ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷன் என்ன சார்னா, இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் ஏபிஐ இருக்குது, எங்கெந்தெல்லாம் இந்த ரெஃபரன்ஸாக நான் எடுத்து இதை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக இந்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கும். கைட் டாக்குமெண்டேஷனாக இந்த ஏபிஐயை எப்படி பயன்படுத்துறது, ஓகேவா, இந்த ஏபிஐ எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற கைட் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஏபிஐ டுட்டோரியல்னா ஏபிஐனா என்ன, இந்த ஏபிஐ என்ன பண்ணுது, இதோட பயன்பாடு என்ன, எல்லாமே இருக்குங்க. இதுதான் வந்து அந்த 3 வகையான டாக்குமெண்டேஷனுங்க, ஓகேவா. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சார் அப்புறம் டூல்ஸ் வேணும்ல, என்னதான் ஏன் டூல் இருக்குன்னா ஸ்வாகர் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்குங்க. நீ ஏபிஐ கொடுத்தா போதும் டீட்டெயில் அது சட்டை அடிச்சு விட்ருவான். சரிங்களா, லைவாக நான் ஒர்க் பண்ண டூலுங்க இது ஸ்வாகருங்க. இதெல்லாம் ரீட் மீன் ஒரு டூல் இருக்குங்க. ஏபிஐ ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. இது மூலமாக வந்து ஏபிஐக்கான டாக்குமெண்டேஷன் நீங்கள் தயாரிக்கலாம். சார் நான் ஒரு ஏபிஐ தயாரிச்சிருக்கேன் சார், அதுக்கு டாக்குமெண்டேஷன் வேணும் இல்லைங்களா, அதை நீங்கள் இதை வச்சு தயாரிக்க முடியுங்க. இந்த டாக்குமெண்டேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியுங்க. சார் ஏதாவது ஏபிஐயில் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டும் பண்ணிக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த டாக்குமெண்டேஷன் டூல்ஸுங்க. சரி, இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனுடைய அட்வான்டேஜ்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 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 மொபைல் இருக்குங்க, இந்த மொபைலை பற்றி ஒரு டாக்குமெண்ட் என்ன பெனிஃபிட், இந்த மொபைலை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், இந்த மொபைலோட இன்டெப்த் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியுங்க, பயன்படுத்து எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதானங்க
ஸோ இங்கே தான் அதான் நம்ம பார்க்க போகிறோங்க. டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு டெவலப்பர் அதை பயன்படுத்துகிறான்னா இம்ப்ரூவ் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஃபாஸ்ட்டாக ஏன்னா டாக்குமெண்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம வந்து கோடில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாங்க. அந்த ஏபி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. எரர் எதுனா வச்சு அதை ஹேண்டில் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷன் மூலம் ஈஸியாக பண்ண முடியுங்க. நம்ம கம்பெனி காண்டாக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுற கம்பெனிங்க. நம்ம கம்பெனி காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து லைக் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, என் ஆஃபீஸ் மதுரவாயில் தான் இருக்குது, காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. மற்றபடி வந்து இது எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ். நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி. தேங்க்யூ.